கொஞ்ச நாளாகவே ராமர் பற்றி நினச்சாலே அழுகழுகையாக வருது, என்னன்னே தெரியல. ஆக்சுவலாக லைக் கிருஷ்ணர் ராமர் 2 பேருமே அவங்க லைஃப் வந்து ஒரு காடுனா எப்படி இருப்பாங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, எவ்வளோ மைட் லைக் அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு தான் கஷ்டம், காடுக்கு கஷ்டம் கிடையாது அப்படிலாம் நம்ம நிறையா நினைப்போம். பட் ஆனால் போத் ஆஃப் தெம் வேணும். இதில் கிருஷ்ணர் கூட கொஞ்சம் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டம் இல்லை, அவர் நினச்சது நடக்கலை, நிறைய இடத்துல அவரும் ஏமாற்றம்லாம் அடைகிறாரு. பட் ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு கெத்தாக அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாரு. ஓகே, பட் திஸ் ராமர் முடியலை சீரியஸாக. நிறையா நாள் நைட்லாம் எழுந்து அழுகிற அளவுக்குலாம் நம்ம ராமரோட லைஃப்பை லைக் ஒரு லேயராக ஸ்லைஸாக எடுத்து ஆராய்ஞ்சு, நாட் ஜஸ்ட் ஆராயிறது, ஓகே, புட்டிங் அஸ் இன்டு ஹிஸ் ஷூஸ் போன்னு பார்த்தா அதாச்சும் இந்த சம்சார கடலுன்றது கடவுளை கூட விட்டு வைக்கல பாருங்களேன். யாராக இருந்தாலும் அதில் மூழ்கி எழுந்து தெளிச்சு தத்தளிச்சு அப்படி தான் வர மாதிரி இருக்குதுல்ல. ஓகே, ஸோ அப்படி ஒரு மனித தெய்வத்தை, அப்படி ஒரு பரமசக்தியை, அப்படி ஒரு பரம்பொருளான ராமரை இந்த ராம நவமி அன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்மளையும் காப்பாற்றி கூப்பிட்டு போகிற மாதிரி வேண்டிக்கலாம். ஓகே, அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஐம் ஷேரிங் மை பர்த்டே. என்னோட பர்த்டே அன்னைக்கு பகவத் பர்த்டே வர்றது இட்ஸ் லைக் லைக் ஐசிங் ஆன் த கேக், ரைட்? ஹாப்பி ராமன்.